வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் இன்னொரு வேர்ஷன்ல நான் வாசிக்கும் போது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் பூமியில் உள்ள அனைவர் மீதும் அது என்ன பண்ணுமாம், சுற்றி வரும். தனக்கு உண்மையுள்ளவர்களை அவர் தேடி அவர்களை என்ன பண்றாராம், பலமுள்ளவர்கள் ஆக்குகிறார். சொல்றாரு தம்முடைய இங்க நம்ம இந்த இன்னொரு வேர்ஷன்ல நம்ம வாசிக்கிற பொழுது, நம்ம கையில எப்போதும் இருக்கிற வேர்ஷன்ல நம்ம வாசிக்கிற போது எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க சொல்றாரு உத்தம இருதயத்தோடு சொல்லி வாசிக்கிறோம். ஆனா இங்க இந்த வேர்ஷன்ல வாசிக்கும் பொழுது தனக்கு உண்மையுள்ளவர்களை அவர் தேடி அவர்களை என்ன பண்ணுவாராம், பலமுள்ளமாக்குவார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த காலவெளியில தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேசத்துல பயங்கரமான சூழ்நிலைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. அடுத்து தேசம் அழிவுக்கு நேராய் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, உத்தம இருதயம். இங்க உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமம் என்று இது ஒரு சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஆகவே உத்தமம் என்று சொல்லும்போது உண்மை என்று நமக்கு அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு உண்மையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி உண்மை உள்ளவைகளை என் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிற பொழுது, நாம் தேவனுக்கு உண்மையுள்ள காரியங்களை சிந்திக்கிற பொழுது, நாம் தேவனுடைய காரியத்துல உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 5 மாதங்கள் வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது, நாம் உண்மையில்லாதிருந்த போது அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். வருஷத்தை துவக்கிற போது எத்தனை வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் சபைக்குள்ளும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் அநேக ஊழியக்காரர்கள் தனிப்பட்ட முறையில வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிற போதிலும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் உண்மையுள்ள இருதயத்தோடு அவர் இருந்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அதனாலதான் நாம் இந்த 6 மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 6வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் உண்மை இல்லாதிருந்து அவர் செய்வார் என்று சொன்னால், செய்யாமல் போயிருப்பார் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு நின்றிருக்க முடியாது, அல்லது நாம் இன்றைக்கு தேவனை ஆராதித்து இருக்க முடியாது, நம் குடும்பத்தோடு இருந்திருக்க முடியாது. ஏன்னா தேசம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அநேகர் கடந்த மாதத்தை துவக்கினவர்கள் இந்த மாதத்தில் இல்லை. சிலர் மரித்து போனார்கள், சிலர் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்கள், சிலருடைய வாழ்க்கையிலே மருத்துவமனையிலே சுகவீனமாய் இருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 1ஆம் தேதி காலையில தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆரோக்கியத்தோடு கூட சுகத்தோடு கூட தெய்வீக பலத்தோடு கூட அவர் உன்னதத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தோடு கூட நம்மை தேவன் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதுல சந்தேகமில்லை. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் நம்மை அவர் என்ன பண்ணறாம்,
உண்மையுள்ள இருதயத்தோடு கூட அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையை நமக்குள்ள விளங்க பண்ணும்படிக்கு, அவருடைய வல்லமை. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது என்ன அப்படின்னா, உண்மையுள்ளவர்களை அவர் தேடுகிறாராம். உண்மையுள்ளவர்களை அந்த வேர்ஷன்ல நானு அதை வாசிக்கிற போது உண்மையாக ரொம்ப அருமையா இருந்தது. அவர் உண்மையுள்ளவர்களை தேடுகிற ஆண்டவர். அவர் உண்மையுள்ளவர்கள் யார் என்று சொல்லி மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறானா. என்ன பண்றாங்க, அவன் உண்மையா இருக்கிறானா, இந்த காரியத்துல உண்மையா இருக்கிறானா. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவனை, நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே நீ அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாய் வைக்கிற என்று சொல்லி நாம் மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். சுவிசேஷங்களிலே நமக்கு அழகாய் 5 தாளந்துகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவர் தன்னுடைய எஜமான் அங்கே 5 தாளந்துகளை அவன் தூர தேசத்துக்கு பிரயாணத்துக்கு போகிறபடினாலே அவன் தாளந்துகளை அவன் தன்னுடைய வேலைக்காரரிடத்துல ஒப்புவித்து விட்டு போகிறான். அப்படி போகிற சூழ்நிலையிலே ஒருவனிடத்துல 5 தாளந்தும், ஒருவனிடத்துல 2 தாளந்தும், ஒருவனிடத்துல 5 தாளந்தும் கொடுத்து விட்டு அவன் போகிறதை பார்க்கிறோம். 25வது அதிகாரத்துல நாம் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்போது அந்த ஊழியக்காரனிடம் என்ன செய்கிறானா, தன்னுடைய வேலைக்காரனிடத்துல அப்படிப்பட்ட திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5ம், ஒருவனிடத்துல 2ம், ஒருவனிடத்துல 1 தாளந்தும் கொடுத்து விட்டு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். 5 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கிறானா, வியாபாரம் பண்ணி 5 தாளந்தை வேறு 5 தாளந்தை சம்பாதிக்கிறதை பார்க்கிறோம். 2 தாளந்தை வாங்கினவன் அவன் என்ன செய்கிறானாம், வேறு 2 தாளந்தை அவன் என்ன செய்கிறான், அவன் சம்பாதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன போய் அதை தன் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அதை புதைத்து வைத்தான் என்று சொல்லி அந்த 25வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த சம்பவத்துல வாசிக்கிற பொழுது என்ன அப்படின்னா, அந்த எஜமான் திரும்பவும் தன் தேசத்திற்கு வருகிற பொழுது தன்னுடைய வேலைக்காரரிடத்துல கொடுத்த அந்த காரியத்தை, அந்த தாளந்துகளை அவன் ஒவ்வொருவனாய் கூப்பிட்டு அவன் கேட்கிறான். 5 தாளந்தை வாங்கினவனை பார்த்து அவன், நீ உன்னிடத்துல நான் 5 தாளந்தை கொடுத்தேனே, அதை நீ என்ன செய்தாய் என்று சொல்லும்போது அவன் தன் எஜமான இடத்துல, ஆண்டவனே, நீர் என்னிடத்துல கொடுத்த 5 தாளந்தை நான் என்ன செய்திருக்கிறேன், வேறு 5 தாளந்தை சம்பாதித்திருக்கிறேன். இந்தாங்கள், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீர் எனக்கு கொடுத்த இந்த 5 தாளந்து 10 தாளந்தாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை அவன் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த எஜமான் சொல்லு என்ன அப்படின்னா, 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ என்ன செய்தாய், உண்மையாயிருந்தாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். கொஞ்சத்துல உண்மை. அவன் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் சொல்றாரு, உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இந்த வார்த்தை நமக்கு என்ன வெளிப்படுத்தி காட்டுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிற காரியம், அவர் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஆகையினால்தான் சொல்றாரு, நீ உன்னை அதிகாரியாக மாத்திரம் நான் உன்னை மாற்ற போறதில்ல, வைக்க போறதில்ல, நீ என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய சந்தோஷத்துக்குள்ள அழைத்து கொண்டு போனாராம். வேறு இன்னொரு வேலைக்காரனை அழைத்து அவருக்கு 2 தாளந்து கொடுத்தவனை கொடுத்து கூப்பிட்டு கேட்கிறார். அவனும் 4 தாளந்தாய் கொடுக்கிறான். அவனையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த எஜமான் சொல்றாரு, உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தபடியினாலே நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி நீ என் சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்று சொல்லி அவனையும் அவன் தன் சந்தோஷத்துக்குள்ள அழைத்துக் கொண்டார். ஒரு தாளந்தை கொடுத்தவனை கூப்பிட்டு அவனை கேட்டாராம். அவன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா,
அவனை குறித்து, அந்த ஒரு தாளந்தை குறித்து வாங்கினவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த எஜமான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 26வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, அவனுடைய எஜமான் பிரயுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம்னா, உன் கையில கொடுக்கப்பட்ட அந்த உண்மையுள்ள காரியங்களை உத்தமமாய் நீ உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உன் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, உங்க கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க பெற்றுக்கொண்டு அதை என்ன செய்யணுமா, அதை இரட்டிப்பாய் மாற்ற வேண்டும். அதை இரட்டிப்பாய் நீங்கள் மாற்றும் பொழுது ஆண்டவர் அவர் அதிக சந்தோஷப்படுகிறது மாத்திரமில்லை, உங்களையும் என்னையும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள வைத்துக் கொள்வார் என்பதை சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அப்படி செய்யாத பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா, அவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை பார்த்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் என்ன உண்டாகுமா, பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அப்படியானால் நாம் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்காத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படும், அழுகையும் பற்கடிப்பும் உபத்திரமும் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையோடு கூட இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்போதும் போராட்டத்தோடு கூட காணப்படும், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது, நம்முடைய எண்ணங்களிலே அமைதி இருக்காது. நாம் எப்பொழுதும் கலங்கினவர்களாக, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சோர்வான பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்க இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி அவர் என்ன செய்வாராம், அவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இதை நான் என்னுடைய மகள் என்னன்னா உண்மை உள்ளவனாய் இருக்கிறானா, நம்முடைய மகள் உத்தம உண்மையுள்ள இருதயத்தோடு காணப்படுகிறானா, அப்படி இருப்பான் என்று சொன்னால் என் வல்லமையை விளங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ் ரெடி, அவருடைய தம்முடைய பவரை யூஸ் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் தான் இந்த கடைசி நாட்கள்ல ரெடியாகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுவது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதற்கு கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் நம்மிடத்துல உண்மை உள்ள காரியங்கள் காணப்படும் பொழுது, ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, ஆண்டவர் நம்ம கையில கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களை, எல்லா ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு நல் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து அவைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வல்லமை அநேகருக்கு விளங்க பண்ணும்படியாக நம்மை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்துல வாசிக்கிற பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு என்ன செய்யறாராம், பார்த்துக்கிட்டே வராராம். யார் எங்க இருக்கிறா, இந்த பிரதர் என்ன பண்றாங்க, இந்த சகோதரி என்ன பண்றாங்க, இவங்க உண்மையா இருக்கிறாங்களா, அவருடைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆண்டவர் மேல இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன பார்க்கல, அவர் வரும்போது பார்த்துக்கலாம்னா நோ 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 நோ. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறதாம். அந்த வேர்ஷன்ல
நான் சொன்னேன், இன்னொரு வேர்ஷன்ல பார்க்கிற போது சிலர் கர்த்தருடைய கண்கள் பூமியில் உள்ளவர் அனைவர் மீதும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறதாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல அவர் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கொண்டே வருகிறாராம். ஆண்டவர் என்ன பார்க்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த 5 மாசம் கடந்த மாசத்துல என்ன பார்க்கவே நினைக்காதீங்க. ஒருவேளை லாக்டவுன் இருக்குது, இந்த லாக்டவுன்ல எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்குது, ஆண்டவர் என்ன பார்க்கவே நினைக்காதீங்க. நோ 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 நோ, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்கள் பூமி எங்கும் ஒவ்வொருவர் மேலும் பார்த்துக்கிட்டே வருது. என்ன எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கண்கள் என்ன பண்ணுகிறதா, உலாவிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அழகா அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, சங்கீதம் 139:16 வாசிக்கிற போது அவர் எப்படிலாம் அவருடைய கண்கள் பார்க்குதுன்னா, தாயின் வயிற்றிலே கருவாக உருவானீங்க தெரியுமா, அன்றைக்கு அவருடைய கண்கள் பார்த்தது. வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்க என்ன பார்க்கிறான்னா, ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறவர்களை பார்க்கிறார். இன்னைக்கு உங்க கையில என் கையில கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பொறுப்புங்க, பெரிய பொறுப்பு. தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக கதறி கண்ணீர் விட்டு அழணும். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை பார்க்கிறாரு, உங்களை போராட்டங்களை பார்க்கிறாரு, உங்க சூழ்நிலைகளை பார்க்கிறாரு. ஒருவேளை இந்த 6வது மாதத்துக்குள்ள வந்துட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஆண்டவரே லாக்டவுன் போட்டுட்டாங்க, வருமானம் இல்ல, வருமானம் குறைஞ்சு. நோ, பயப்படாத, கவலைப்படாத. கர்த்தர் இந்த காலவெளியில பயங்கரமான காரியங்களை செய்ய போறார். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்ய போகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நடத்த போ. இதுவரை நடத்து வந்தாரு, 5 மாதங்க வந்துட்டுங்க. இந்த 6வது மாதம் நடத்தி 6வது மாதத்துக்குள்ள வந்துட்டுமே, 5 மாதம் உங்களை நடத்தி வந்தாரு. எவ்வளவு ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. அநேகர் குடும்பங்களிலே அநேகர் மரித்து போயிட்டாங்க, இல்ல பலகீனமா இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து நம்மை போஷித்து வைத்திருக்கிறாரே. யோசித்து பாருங்க. அப்படியானால் இந்த மாதத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த உண்மையை அவரிடத்துல வெளிப்படுத்தி காட்டும் பொழுது, நிச்சயமாய் நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, இன்றையிலிருந்து தம்முடைய வல்லமையை இந்த மாதம் முழுவதும் நமக்குள்ளே பிரவாகித்து அவைகள் என்ன செய்ய போகிறதா, பல நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது செய்ய போகிறது. நீங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்து, சற்று தேவ சமூகத்தை தம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேனா, அல்லது நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நீர் என் கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புல எந்த அளவுக்கு உண்மையாய் நான் காணப்படுகிறேன். அந்த வேலைக்காரனுடைய நிலைமை பாருங்க, அந்த வேலைக்காரனுடைய ஒரு தாளந்து வாங்கினுடைய வேலைக்காரனுடைய நிலைமையை பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அது இன்னும் எப்படி செய்யலாம், இன்னும் எப்படி செய்யலாம், இன்னும் எப்படி செய்யலாம், பெருக்கிக்கிட்டே போகணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பெருக்கிக்கிட்டே போகணுங்க. ஆனா இன்னைக்கு நம் இந்த நிலைமை, ஒருவேளை படும் மோசமான நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாய், நன்மையே இல்லாம, ஆசீர்வாதமே இல்லாம, பலமே இல்லாம, ஆரோக்கியமே இல்லாம நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இவைகள் ஏன் என் வாழ்க்கையில சம்பவித்தது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உணர்த்தப்படும் பொழுது, அதை தேவனுக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து உண்மையுள்ள இருதயத்தோடு விட கர்த்தரை நீங்கள் துதிக்கிற பொழுது, உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நீங்கள் மேன்மைப்படுத்தும் போது,
அவருடைய வார்த்தைக்கு உண்மையில இருதயத்தோடு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு விசேஷித்த இன்னொரு காரியம் சொல்றேன். உங்கள் ஆத்துமாவை, உங்க கையில கொடுக்கப்பட்ட ஆத்துமாவை உண்மையுள்ளவர்களாய் அதை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேதத்துல வாசிக்கிற போது அந்த 2 நாளாகமத்தை திருப்பி போடுவீர்கள் என்று சொன்னால் அந்த வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் முழுவதும் ஆசா ராஜாவை குறித்து அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆசாவுடைய நாட்களிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்து இந்த சம்பவங்களை வாசிங்கள். நான் உங்களை நேரம் கடத்தி கொண்டு போகணும், நேரத்தை கடத்தணுன்றதுக்காக இல்ல, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். ஆசா தன் தேவனை விட்டு வேதம் சொல்லுகிறது, நீ இப்படி செய்யாமல் போனது நிமித்தம் அங்க சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு நீ கர்த்தரை தொழுது கொள்ளாம கர்த்தரிடத்துல வராத இருந்ததுனால நீர் மதீனமா இருந்தீர், முட்டாளா மாறிட்டப்பா, நீ முட்டாளாயிட்டிய, முட்டாள்தனம் பண்ணிட்டியே. அதனால இன்றையிலிருந்து உனக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உன் நாட்களிலே யுத்தங்கள் பெருகும், நீ அநேக யுத்தங்களை சந்திப்பீர். யுத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாருங்க ஆசா ராஜா. ஆனா அவருடைய வாழ்க்கையில அதன் பிறகு யுத்தங்கள் பெருகிற்று. அப்படியானால் உங்க வாழ்க்கையில உண்மையுள்ள இருதயம் இல்லாத இருக்கிற பொழுது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், சோதனை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகள் எதிர்மறையாய் மாறிவிடும். ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்துல பிரவேசிக்க உதவி செய்வார். அது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. அவர் பார்க்கல, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம் நினைக்காதீங்க. அவர் ஒவ்வொரு காரியத்துக்கு பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தை, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது, உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது ஆண்டவரே. அவைகள் என்னை பார்க்கிறபடினாலே இன்னைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உம்ம கண்களுக்கு நான் மறைவா இல்லப்பா, உம்முடைய கண்களுக்கு நான் மறைவா இல்ல. ஆதாம் போய் ஒளிந்து கொண்டான், பாவம் செய்து போய் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் என்னை பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டான், ஆனா அவனை பார்த்து கொண்டே இருந்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை பார்க்கிறாரே. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அவருடைய சமூகத்துல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே நான் உண்மையுள்ள இருதயத்தோடு காணப்படுகிறேனா? அப்படி இல்லாதிருந்தால் இன்றைக்கு என்னை மாற்றிவிடும். இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உன்னுடைய சத்தத்தை கேட்கிறேன், என்னை உணர்த்துகிற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்வில என் ஆத்மத்துல உணர்த்தப்படுகிறேன், உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறேன். நிச்சயமாக நான் ஆண்டவரே இந்த காரியத்துல உண்மையா இருக்க விரும்புகிறேன், உண்மை இருக்க விரும்புகிறேன், உண்மையா இருக்க விரும்புகிறேன். நீங்க ஒரு விசை கூட உண்மை உள்ளவன் என்று எண்ணி என் கையில கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் சரியாய் செய்வதற்கு எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. நான் உண்மையா இருந்தாதான் உம்முடைய வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். நான் உண்மையா இருந்தாதான் உம்முடைய வல்லமை எனக்குள்ள காணப்படும். உம்முடைய வல்லமையினாலே நான் தரப்பிக்கப்படுகிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இனி நீங்க பார்க்கலன்னு நினைக்க மாட்டேன், இனி நீங்க பார்க்கலன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன். நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் உள்ளத்தினாலத்துல இருந்து. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஷாபா ராதா ராபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே,
என்பவரே அசைவுற விடமா என்னை அசைவு விடமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமன் ரோரபல சகயா ஓரி காத்துடா கபா ஓ உன்னுடைய ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்கும். மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை வெளிப்படுத்த, கர்த்தருடைய வல்லமை உன்னிலிருந்து வெளிப்பட இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஓ thank you Jesus. எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் எங்கள் மேல உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு வாசிச்சோம், அதை தியானித்தோம். நான் உண்மை உள்ளவனாயிருந்து உண்மையுள்ள இருதயத்தோடு கூட காணப்பட்டு ஆண்டவரே, நீங்க இந்த காலையில உம்முடைய சமூகத்துல உம்முடைய வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாக, உம்முடைய வரங்களினால நிரப்பப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு காலையில இந்த ஆராதனை தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இன்றைக்கு நீர் அவர்களுடைய மாற்றும், அவருடைய நிலைமைகளை மாற்றும் 5 மாதங்கள் அவர்களை நீ கடந்து 6வது மாதத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதம் புதுப்பிக்கப்படட்டும், அவருடைய நன்மை புதுப்பிக்கப்படட்டும், அவருடைய வாழ்க்கையில நடக்கிற நடக்கை புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவளை வழிநடத்தும். மாதம் முழுவதும் நீர் அவருடைய எல்லா தேவைகள், அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் வாஞ்சித்து நிற்கிறார்களோ கர்த்தர் அவளுக்கு இந்த மாதத்துல தந்து நீர் வழிநடத்துவீராக. இந்த லாக்டவுன் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் பலகீனப்பட்டு சோர்ந்து போய் கிடப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உம்முடைய வல்லமை அவளுக்குள்ள விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை அவர்களுக்குள்ள நீர் தந்து நீர் அவளை ஆசீர்வதீர். அவருடைய நன்மை பரிபூர்ணப்படட்டும். நீர் கொடுத்திருக்கிற அந்த நன்மை அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்கப்பா. கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். எங்களை அந்த உண்மைக்கு நேராய் நடத்தும்படிக்காக, உண்மையுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் நடக்கும்படிக்காக எங்களை நீ நடத்துவீராக. பெரிய காரியங்கள் கலந்து கொண்ட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. எல்லாவற்றும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இருதயத்துல கை வைத்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.